நம் இந்திய தலைநகரான டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் ஒரு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல பலர் இறந்திருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த வெடி விபத்து எதனால் ஏற்பட்டுச்சு, இது ஒரு தீவிரவாத செயலா மற்றும் போலீஸ் சைட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வெடி விபத்து எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற செங்கோட்டை, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய சிக்னல் கிட்டதான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளிநாட்டுல இருந்தும் உள்நாட்டுல இருந்தும் நிறைய மக்கள் வருவாங்க. இந்த ரெட் ஃபோர்ட் டெல்லியோட ஐகானிக் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எவ்ரி ஆகஸ்ட் அவரோட ஸ்பீச்ச கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல இந்த இன்சிடென்ட் நடந்தனாலதான் இது ஒரு தீவிரவாத செயலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல கேள்வி எழும்புச்சு. இந்த தீ விபத்துல கிட்டத்தட்ட ஆன் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்து கரெக்டா எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 10, 2025 சாயங்காலம் 6:52 தான் இந்த விபத்து நடந்துச்சு. ரயில் நிலையத்துல இருந்து சிக்னலை நோக்கி ஒரு கார் மெதுவா நகர்ந்து போயிருக்கு, ஹுண்டாய் i20. அந்த கார் சிக்னல்ல ரெட் சிக்னல் போடவும் ஸ்டாப் ஆயிருக்கு. கரெக்டா 6:52க்கு அங்கிட்டு ஒரு 3 நிமிஷத்திலே ஒரு பயங்கரமா ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த கேட்ட சவுண்ட் அந்த சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் வரையும் உள்ள பீப்புள்ஸ்க்கு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த ஹுண்டாய் i20 ஃபுல்லாவே எரிஞ்சிருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய 6 கார்களும் 2 ரிக்ஷாக்களும் ஒரு ஆட்டோவும் எரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம 8 பேர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. நபர்கள் எல்லாமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கடைகளும் அதிக பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்து உடனே டெல்லி போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வித்தின் 10 மினிட்ஸ்லயே வந்துட்டாங்க. தீயணைப்பு படை வீரர்களும் 7 வாகனங்களுடன் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 7:29 வரையும் அந்த தீயணைப்பு முயற்சியில வீரர்கள் ஈடுபட்டதா தகவல் தெரிவிக்கப்படுது. நம்மளோட பிரதமர் அவர்கள் வெளிநாட்டு பயணத்துல இருக்கிறனால இந்த தகவல் தெரிஞ்சு மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷா அவர்களுடன் பேசி உடனே அவரு அந்த இடத்த பார்வையிட்டாரு. இந்த இன்சிடென்ட் நடந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டு பயணத்துல இருக்கிறனால மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷாவை உடனே தொடர்பு கொண்டாரு. அதன் பிறகு அமித் ஷா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்தை பார்வையிட்டாரு. அதன் பின் அந்த விபத்துல சிக்கிய பொதுமக்கள் அனைவரும் நியரஸ்டா இருக்கக்கூடிய LPJN அட்மிட் செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களையும் போய் நம்மளோட மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு வந்தாரு. அதன் பின் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆபீசருடன் பேசி இந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு, இது தீவிரவாத செயலா அப்படின்றத ஆலோசனை மூலமா மீட்டிங் மூலமா என்ன ஏதுன்றத இத பத்தி நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த கார் யாருடையது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த காரோட நம்பர் வச்சு ஏன் விசாரணை மேற்கொண்டான்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தோட கார் அப்படின்னு சொல்லி இருந்தனாலதான் அவங்க மேற்கொண்டாங்க. போலீஸ் தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. அந்த கார் யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த கார் நம்பரை வச்சு. அந்த கார் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா HR 267674. அத ட்ராக் பண்ணப்ப
அந்த கார் ஓனர் வந்து ஹரியானாவுல இருக்கக்கூடிய குருகிராம்ல இருக்கக்கூடிய சல்மான் ஆவார். அவரை வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அவரு வந்து காரை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒருத்தர்கிட்ட வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரா. அவரிடமிருந்தும் கார் வந்து இன்னொரு நபருக்கு வந்து கைமாற்றப்பட்டது. அத பற்றி போலீஸ் வந்து தற்போது வந்து விசாரணை வந்து செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. இதுல இருந்து போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சோ ஒரு ஃபேக்கான ஓனர்ஷிப்பை வச்சுட்டுதான் இந்த கார் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 சிசிடிவி கேமராவை வந்து போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிருக்காங்க. அதன் மூலமா வந்து அவங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வந்து நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அந்த காரோட ப்ரீவியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணாங்க. அதுல அந்த கார் வந்து கரெக்டா 3:19 வந்து செங்கோட்டைக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்குள்ள வந்து போச்சு. அதன் பின்னர் அந்த கார் வந்து கரெக்ட் 6:48 வந்து வெளியே வந்திருக்கு. அந்த கார்ல வந்து 2 நபர்கள் இருந்ததா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து தெரிய வந்திருக்கு. அவர்களுடைய அடையாளம் வந்து அந்த கார் அப்படியே மெதுவா நகர்ந்து வந்து கரெக்டா 6:52 வந்து சிக்னல்ல வந்து நின்றுருக்கு. அதன் பிறகுதான் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஒருவேளை அந்த கார் வந்த டைம் வந்து அந்த சிக்னல் வந்து போடாம இருந்துச்சுன்னா இன்னும் உயிரிழப்புகளும் சேதங்களும் வந்து மேபி குறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இன்வால்வ் ஆனாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 8 சதி திட்டம் வந்து நடைபெற்றதா வந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து விசாரணையில வந்து ஈடுபட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தின் அடிப்படையில வந்து 100% வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து ஒரு சில பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானாவுல இருக்கக்கூடிய ஃபரிதாப்ல ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு டாக்டரோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 2900 வெடிபொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை வந்து இவங்க வந்து ஒப்பிடுகையில வந்து இந்த காரை ஓட்டிட்டு போன உபர் நபி அவரும் வந்து ஒரு டாக்டர். இந்த ஹரியானாவுல வெடிபொருட்களை வச்சிருந்த அவரும் வந்து ஒரு டாக்டர். இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்தினதே வந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தினதே வந்து 3 டாக்டர்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல வந்து உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. உமர் நபி அவர்களோட குடும்பம் வந்து காஷ்மீர்ல வந்து இருக்கு. உடனடியா வந்து அவரோட அம்மாவையும் அவங்களோட 2 சகோதரையும் வந்து போலீஸ் தரப்புல இருந்து கைது செய்யப்பட்டு விசாரணை வந்து தற்போது வந்து நடைபெற்று வருது. இப்போதைக்கு போலீஸ் தரப்புல இருந்து இந்த விபத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆனா இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்றது அடுத்த விசாரணையில தான் வந்து தெரியும். அப்படி பாகிஸ்தானுக்கும் இந்த விபத்துக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னா நம்மளோட இந்தியா சைடு இருந்து கண்டிப்பா வந்து ஒரு வலுவான ரிப்ளை வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஆனா இந்த கொடூர விபத்துல வந்து அப்பாவி ஜனங்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுக்கு வந்து நம்ம சைடு இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பாம் வந்து காரோட சீட்ல வந்து இல்லன்றதையும் போலீஸ் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஒண்ணு காரோட பின்புறத்துல இல்லைன்னா வந்து டிக்கில தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக் வந்து ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு விஐபிஸ வந்து தாக்குறதுக்கா இல்ல வந்து ஒரு மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இத வந்து செய்யணும்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்களா அப்படின்றது இனிமேலுதான் வந்து விசாரணையில வந்து கண்டிப்பா வந்து தெரிய வரும். ஆனா இன்னொரு விஷயத்தையும் வந்து போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்டாக் நடந்து காயப்பட்ட அனைவரோட உடல்களையும் பாக்குறப்ப வந்து குண்டு வெடிப்பாலும் கண்ணாடி துண்டுகளாலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு காயங்களும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்றப்ப இவங்க வந்து எந்த மாதிரியான வெடிபொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றதும் வந்து இன்னும் வந்து தெரிய வரல. இந்த அட்டாக்கோட நோக்கம் என்ன, இதுக்கு யாரு பின்னணியில இருக்காங்க,
இனி இந்த அட்டாக் வந்து வேற எங்கேயாவது நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா, இல்ல இது டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெடிகுண்டு சோதனையில பாகிஸ்தான் ஈடுபட்டு அந்த டெஸ்ட நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்றது போலீஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய புல் இன்வெஸ்டிகேஷன் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத பத்தி ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் வரவும் இது தொடர்பான வீடியோவை நாங்க நெக்ஸ்ட் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.